ராஜா கூடவே இந்த மந்திரி தங்கத்தை மொத்தமா அடிச்சு லைஃப்ல செட் ஆகணும்னு சொல்லி ஒரு குட்டியா மந்திர தவளையை அனுப்பி விடுறான். இது வந்து கோல்டு சில்வர் டைமண்ட் தான் சாப்பிடுமா. கஜானா கிட்ட கரெக்டா இறக்கி விட்டதோ அங்க இருக்கிற தங்கத்தெல்லாம் சாப்பிட இது அப்படியே பெருசாகிட்டே போகுது. இதை சாகடிக்கலாம்னு சொல்லி இளவரசர் பார்க்கும்போது வேணாம்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தா இதை சாகடிச்சா அப்படியே மொத்த தங்கமும் மறைஞ்சு போயிடுமா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துட்டு நிக்கும் போது அது சுத்தி இருக்க மொத்தத்தையும் அடிச்சு உடச்சு தங்க தேரத்தை சாப்பிட்டே இருக்கு. கஜானாவை காலி பண்ணதுக்கு அப்புறம் ஒரே ஜம்பா அடிச்சு ஊருக்குள்ள போயிடுது. அங்க ஒரு குட்டி பொண்ணு தலையில தங்கத்துல செய்யப்பட்ட ஒரு பிரேஸ குத்தி வச்சிருக்கா. அது அப்படியே முழுங்கலாம்னு சொல்லிட்டு வாயை திறக்கும் போது இந்த குட்டி பொண்ணு பயந்து போயிட்டு கையில வச்சிருக்க ரைஸ் கேக்க தூக்கி காட்டுறா. இதை பார்த்ததும் வாயை க்ளோஸ் பண்ணிக்குது. இப்ப இதை புரிஞ்சுக்கிட்ட இளவரசி அது வந்து தங்கம் வெள்ளி தான் சாப்பிடுது, மனுஷன் சாப்பிடுற ஃபுட் எல்லாம் சாப்பிட மாட்டேங்குது. அதனால கையில கிடைக்கிற இட்லி சப்பாத்தி உப்பு உருண்டை எல்லாத்தையும் தூக்கி வாயில அடிங்கன்றா. அதுவும் வந்து இவங்க கரெக்டா அடிக்கிறாங்கன்னு சொல்லி வாயில எதையும் வாங்க கூடாதுன்னு டைட்டா மூடிக்குது. இதானா சான்ஸ் சொல்லி அந்த குட்டி பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு கடைசியா இருக்கிற ஒரே ஒரு ரைஸ் கேக்க தூக்கி வாயில அடிக்கிறாங்க. அதுவும் மூச்சு ஒரு டைமா பார்த்து வாயை திறக்க கரெக்டா வாய் உள்ளே போயிடுது. இப்ப சாப்பிட்ட எல்லாத்தையும் வாந்தி எடுத்து சைஸும் சுருங்கி போயிடுது. அதுக்கப்புறம் இது வெளியே வர முடியாத மாதிரி ஒரு மந்திர ஜாடியில அடிச்சிடுறாங்க.